ஒரு அரசு செய்யக்கூடிய காரியத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு தலைமை தவறுடைய பெயரை வைத்திருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு தவறு இல்லை. வன்முறை எப்படி ஒழிந்தா சொல்றீங்க? வன்முறை ஒழிந்து விட்டதா? வன்முறை ஒழிந்து விட்டதுங்க. ஜாதி கலவரம் இருக்கா? இந்த நாட்டில் நீ இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை பூரா இன்னைக்கு விலைக்கு வாங்கிட்ட. இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் அரசியல் இல்லை. எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வலிமையாக வருகிறது. இதுக்கு பேர் அரசியல் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை காலையில் நடைபயிற்சியின் போது சந்திக்கிற பொழுது உங்களை நலம் விசாரிக்க வர வேண்டும் என்றுதான் நான் கருதி இருந்தேன் என்று சொன்ன. வாங்கின வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால முதலமைச்சரை வீட்டில் போய் சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவருடைய ரணம் கொஞ்சம் ஆறி இருக்கிறது. அவருடைய மனம் ஒரு பூவை போல இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தும் இசைந்தும் இயங்குவதற்கு அவர் அணியமாகிவிட்டார். அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவர்கள். ஆமா. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஒரு உண்மையான திராவிட இயக்கமாக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழ சின்னம், புதிய சின்னம் நின்று 3,42,000 வாக்குகள் பெற்று அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். கொலை நடந்திருக்குல்ல, டெய்லி கொலை நடக்குது. அரசாங்கம் இதற்கு பொறுப்பு இருக்க முடியாது. அது ஊரலில் தமிழ்நாடு உங்களோட ஸ்டார்ட் 2 பிரச்சாரமும் பிசுபிசுத்து போய்விட்டது சார். பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில் வெற்றி அடையலையே. யார் சொன்னா? டொனால்டு ட்ரம்பினுடைய பேர் 30 தடவை அவர் நான் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அறிவித்த பிறகு ட்ரம்புக்கு பேரை கூட நாடாளுமன்ற விவாதத்தில் சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர் இந்தியாவின் பிரதமர். மக்களுடைய வரி பணத்தில் தான் சார் ஒரு அரசு திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அரசாங்கம், உங்களுடன் அரசாங்கம், நலம் காக்கும் அரசாங்கம்னு வைத்தா அது நல்ல நாகரிகமான ஒரு அரசாங்கமாக இருக்கும். அதிமுக செய்த அதே தவிர திமுகவும் செய்யுது இல்லையா? பாகிஸ்தானுக்கு சலுகை காட்டுகிறார். நீ பாகிஸ்தானை பகை நாடாக கருதி பாகிஸ்தான் மீது ஒரு வன்மத்தை வளர்த்து அதிலே கிடைக்கிற அந்த வெளிச்சத்துல உயிர் வாழ கருதுகிறது பிஜேபி. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திராவிட இயக்க சிந்தனையாளர், சொற்பொழிவாளர், தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். அதைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பாக அதிமுக சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். ஒரு படர்வதற்கு கொம்பில்லாமல் வாடுகிற ஒரு கொடியை போல தமிழ்நாட்டு அரசியல்ல ஓபிஎஸ் அண்ணனுடைய நிலைமை இன்றைக்கு. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு 25 ஆண்டு காலம் அதிமுகவில் ஜெயலலிதாவின் கட்டளையை நிறைவேற்றுகிற இடத்தில் இருந்தவர், அதிமுகவினுடைய பொருளாளராக ஜெயலலிதாவின் காலத்தில் இருந்தவர். அவர்களுடைய மறைவிற்கு பிறகு பிஜேபி கட்சியினுடைய தலையீட்டால், அத்துமீறலால் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற இடத்திற்கு வரவேண்டியவர் இன்றைக்கு அரசியலில் பற்றி படர்வதற்கு ஒரு கொம்பில்லாத ஒரு கொடியை போல் அவர் வாடுகிறார். ஓரளவிற்கு கடவுள் நம்பிக்கை, சமய நம்பிக்கை எல்லாம் உள்ளவர். பிஜேபி கட்சி அவருடைய இயல்புக்கு ஏற்ற கட்சி என்றவர் கருதினார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ற
தகுதியோடு தனக்கு ஒரு இடம் பிஜேபியிடம் வேண்டும் என்றவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்கள் அவரை சந்திக்கவே விரும்பவில்லை. அவரை திட்டமிட்டு நிராகரித்தார்கள், அலட்சியப்படுத்தினார்கள், ஆறாவது விரலாக கருதினார்கள். அவர் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று நினைக்கிற அளவிற்கு அவரை இழிவுபடுத்தினார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை காலையில் நடைபயிற்சியும் போது சந்திக்கிற பொழுது, உங்களை நலம் விசாரிக்க வர வேண்டும் என்றுதான் நான் கருதி இருந்தேன் என்று சொன்னேன். வாங்கின வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால முதலமைச்சரை வீட்டில் போய் சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவருடைய ரணம் கொஞ்சம் ஆறி இருக்கிறது. அவருடைய மனம் ஒரு பூவை போல இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்தும் இசைந்தும் இயங்குவதற்கு அவர் அணியமாகிவிட்டார். அவருடைய இருப்பை இல்லாமல் ஆக்கத் துடிக்கிற எடப்பாடியிடமிருந்தும் மோடியிடமிருந்தும் அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வு அவரும் முதலமைச்சரும் பேசி முதலமைச்சர் உரிய மரியாதை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் உட்கார்ந்திருக்கிற சிம்மாசனத்தில் 3 முறை இருந்தவர் அவர். அதனால உரிய மரியாதை கொடுத்து 2 பேரும் சந்தித்திருக்கிறார்கள். போக போக அது எங்கே போய் முடியும் என்று நமக்கு தெரிய வரும். இல்லை, இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பா இல்லது எதிர்காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்க போவதாக அறிவித்துள்ளார். தனி கட்சி தொடங்கிய பிறகு திமுகவில் இணைகின்ற சந்திப்பா? திமுகவில் இணைய மாட்டார். திமுகவில் ஒரு தொகுதி உடன்பாடு மேற்கொண்டு கூட்டணி அமைத்து முயற்சித்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு அவர் நினைப்பார். அதை திமுக அவருக்கு மனம் செய்து கொடுக்கும். இப்போ அதிமுகவிலிருந்து யார் வெளியேறினாலும் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து திமுக வரவேற்று அரவணைத்துக் கொள்கிறது. அப்படி அதிமுகவிலிருந்து திமுகவில் இணையக்கூடியவர்களுக்கு உடனடியாக கட்சியில முக்கிய பொறுப்பு வழங்கப்படுகிறது. ஆட்சியில அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் பாதி பேர் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவர்கள். ஆமா. சோ இது எப்படி பாக்குறீங்க? ஒரு உண்மையான திராவிட இயக்கமாக திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. சரியோ தவிர அண்ணாவின் படத்தை கொடியில் வைத்துக் கொண்டு ஒரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்று பாடியவர். உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்று பாடியவர். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் என் பேச்சிருக்கும், கடமை அது என் கடமை என்று பாடியவர். என்னுடைய மடியில் விழுந்த இதயக்கனி என்று எம்ஜிஆரை அண்ணா அவர்கள் தாளாட்டினார்கள். அந்த திராவிட இயக்கம் சரியோ தவிர ஒரு திராவிட இயக்கம் என்ற தகுதியில் திமுக தான் நமக்கு வாழ்வு தரும் என்று அவர்கள் நம்பி வருகிறார்கள். அவர்களை வாழ வைத்து பார்க்கிறது திமுக, ஆள வைத்து பார்க்கிறது திமுக. அண்ணா திமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் திமுகவுக்கு இல்லை. நம்பி வரக்கூடியவர்களை, அடைக்கலமாக வரக்கூடியவர்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை திமுக செய்கிறது. தன்னுடைய மடியில் விழுந்த மாடப்புறாவிற்கு உயிர் பிச்சை தருவதற்கு தன்னுடைய கால் தசி அறிந்து இருந்த சிவி சக்கரவர்த்தியைப் போல அடைக்கலம் தருகிறவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிறார் என்றால் அவருடைய பெருந்தன்மை எவ்வளவு உயரமானது என்பதை நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். ஓபிஎஸ் தாவேகாவில் இணைவதாகத்தான் ஆரம்பத்திலிருந்து தகவல் வெளியானது. ஆனால் திடீரென திமுகவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன, என்ன நடந்தது சார் இதற்கிடையில? அங்கிருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்காது தாவேகாவில் இருந்து. அந்த ஏமாற்றமாக கூட இருக்கலாம். இனியும் தாவேகாவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா யுத்த காலத்தில் கடைசி நேரத்தில் தான் சில முடிவுகள் கைகூடி வரும். எப்படின்னாலும் அவருடைய இருப்பை யாரும் காலி செய்ய முடியாது. ஸோ ஓபிஎஸ்ஸுடைய அரசியல் எதிர்காலம் அடுத்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? நிச்சயமாக. ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பழ சின்னம், புதிய சின்னம் இதில் நின்று 3,42,000 வாக்குகள் பெற்று
அதிமுகவை டெபாசிட் இழக்க வைத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். அதனால தென்பாண்டி மண்டலத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை வருகிற யுத்த காலத்தில் அவர் நிரூபிப்பார். இப்போ வந்து அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வகித்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை டெபாசிட் எடுக்க செய்தது அது அரசியல் நாகரிகமா சார்? அரசியல் இந்த உலகத்துக்கு அவரை காண்பித்தது வந்து அரசியல் அதிமுக தானே? அரசியல் நாகரிகம் இல்ல, அரசியல் நகர்வு. அவர் என்ன அதிமுக வேண்டான்னாரா? அதிமுகவில் அவருக்கு இடம் கொடுக்கல. ஒரு 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 காட்டு மிராண்டித்தனமாக அவரை ட்ரீட் பண்ணார் எடப்பாடி. அவருடைய இருப்பை காலி செய்வதற்கு திட்டமிட்டார். அதனால தனக்கு ஒரு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும், தன்னை நம்பியிருக்கக்கூடிய சகாக்கள் தன்னை பின்பற்ற வேண்டுமானா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும்ங்கிற முடிவில் எடுத்தது. அதிமுகவுக்கு துரோகம் செய்வதில்லை, அதிமுகவுக்கு துரோகம் செய்வது எடப்பாடி. அந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேர தயார்ந்து அறிவித்தவர். சேர்த்தாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ தமிழக முதலமைச்சருடைய அணுகுமுறை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு வந்து அவருடைய பெயரும் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் பெயரும் வைக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அது வந்து கூடாது, அந்த திட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் பெயரை வைத்தது, கருணாநிதி பெயரை வைத்தது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உங்களுடன் அரசாங்கம் வச்சுக்கலாமே சார்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், மரங்கள் கூட மலர்களை காட்டி விளம்பரம் செய்கிறது, வானம் கூட நட்சத்திரங்களை காட்டி விளம்பரம் செய்கிறது. ஒரு அரசு நிறைவேற்றுகிற சேமநல திட்டங்களுக்கு அந்த அரசுக்கு தலைமை தாங்குவருடைய பெயரை வைப்பதன் மூலம் மக்களோடு தொடர்பு கொள்ளவும் மக்களோடு நெருங்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்குமே தவிர ஒரு விளம்பரத்திற்காக நிற்பதல்ல அந்த பெயர். நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினால் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்கம். ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்க முடியவில்லை. ஒரு அரசு செய்யக்கூடிய காரியத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கருடைய பெயரை வைத்திருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஒரு தவறும் இல்லை. மக்களுடைய வரி பணத்தில் தான் சார் ஒரு அரசு திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அரசாங்கம் உங்களுடன் அரசாங்கம், நலம் காக்கும் அரசாங்கம்னு வைத்தா அது நல்ல நாகரிகமான ஒரு அரசாங்கமாக இருக்கும். அதிமுக செய்த அதே தவிர திமுகவும் செய்யுது இல்லையா? இல்ல அண்ணா, உங்களோட அரசாங்கம்னா எந்த அரசாங்கம்னு? தமிழக அரசாங்கம். தமிழக அரசாங்கம்னு வந்தாலும் அதை செய்வது திமுக தானே. ஆமா, கட்சி அரசியல் தானுங்க முக்கியம். ஜனநாயகத்துல தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்துவதற்கு எந்த விதமான எல்லைக்கும் போக வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் கருதுவார். ஆனா அப்படி செய்கிற நோக்கம் முதலமைச்சருக்கு இல்லை. ஏன்னா ஒரு யுத்த களம், போர்க்காலம் இது. இந்த போர்க்காலத்துல உங்களுடன் முதல்வர் ஸ்டாலின் என்று சொல்லி மக்களிடம் நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தரும் என்று அண்ணன் ஸ்டாலின் நம்பினார். அதற்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதையும் தாண்டி மக்களிடம் போவதற்கு இன்னொரு அணுகுமுறையை அண்ணன் ஸ்டாலின் வருகிற நாளில் அறிவிப்பார். அது ஊரலில் தமிழ்நாடு உங்களோட ஸ்டாலின் 2 பிரச்சாரமும் வந்து பிசுபிசுத்து போய்விட்டது சார். பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில் வெற்றி அடையலையே. யார் சொன்னா? பேசப்படுவது தான் சொல்றேன் சார். எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க தெரியுமா? இப்போ எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க சார்? இந்த இதுல மட்டும் 12 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அதுக்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கேன் சார். அந்த உங்களுடன் மு.க. ஸ்டாலின் ஊரில் தமிழ்நாடு இந்த கலெக்ட் பண்ற டேட்டா வந்து பாதுகாக்கப்படுமா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு போட்டிருக்காங்களா சார்? திருப்ப வரவே இருக்கிறோம். அதையும் தாண்டி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு என்ன வீகம் வகுக்க வேண்டியது முதலமைச்சர் முடிவு செய்வார். திமுகவுக்கு ஒன்றும் இதில் தயக்கம் ஒன்றும் இல்லை. இப்போ திமுகவை நாடி அண்ணா ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, திமுகவை தேடி இன்னைக்கு பிரேமலதா அம்மா வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் இன்றைக்கு திமுகவை மையமாக வைத்துத்தான் இயங்குகிற சூழலை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணா ஸ்டாலின் வெற்றிகரமாக இன்றைக்கு அவருடைய பயணத்தில் அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். அதனால திமுகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் ஏற்கனவே 14 கட்சிகள் இருக்கின்றது.
அந்த 14 கட்சிகளை வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதலா தொகுதியில் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வராங்க. ஆமா. ஆனா இப்ப கூடுதலா பிரேம்லதா தேமுதிக ஒருவேளை திமுக இணைந்தாலோ அல்லது ஓபிஎஸ் தொடங்கக்கூடிய கட்சி இணைந்தாலோ அவர்களுக்கும் தொகுதியில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா திமுக வந்து குறைந்த இடம் தானே போட்டியிட வாய்ப்பு இருக்கு. ஆட்சியை அமைப்பதற்கு எவ்வளவு இடம் வேணும்? 118 இடம் வேணும். இந்த கட்சிகள் எல்லாம் வரும்பொழுது திமுகவுக்கு பலம் கூடும். அப்போ ஒரு அடையாளம் கண்டு 125 தொகுதிகளை நின்னாலே திமுக ஆட்சிக்கு வந்துடும். அது 120 ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். 120 அந்த மாதிரி எந்த தேர்தலும் திமுக ஜெயிச்சது அப்படிதான் அடையாளம் கண்டு தொகுதியை தேர்வு பண்ணுவாங்க. பண்ணி ஜெயிப்பதற்கான சூழலை உருவாக்குவாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் மனம் நோகும்படியாகவோ இசைந்து பணியாற்றுவதற்கு நெருடல் ஏற்படாத வகையில் ஒரு சாதுரியமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணியை நிலைநிறுத்துவது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, தேசிய அளவில் பிஜேபிக்கு ஒரு அறைகூவல் விடுகிற அணியாக இந்த அணி நாளைக்கு பரிணமிக்கும். இப்போ தேமுதிக 2026 திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ ஆல்ரெடி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருக்கின்றதா? நேற்றுக்கு அண்ணன் வைகோ போய் சந்திச்சு நான் இந்த கூட்டணியில் தான் இருப்பேன்னு சொல்றாரு. திமுக கூட்டணிலையா? ஆமா, நேற்று வைகோ அறிவிக்கிறாரு. இப்படி ஏன் சொல்லணும்? ஏன்னா அவருக்கு மகன் பிஜேபி கூட போகணும்னு முடிவெடுத்துட்டான். மகன் எடுத்த முடிவை மறக்கவும் முடியாம மகனை வெறுக்கவும் முடியாத அரசியலில் திரிசங்கு சொர்க்கத்தில் அண்ணன் நிற்கிறார் வைகோ. அதாவது பாமகவில் எப்படி தந்தை மகனோட கூட்டணி அதே நிலைமை தான். ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணிக்கு ஒரு முகமாக இருக்கிற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் முதுகெலும்பாக இருக்கிற கட்சி, எல்லாரும் மதச்சார்பின்மை சமூக நீதி என்பதை மையப்புள்ளியாக வைத்துக்கொண்டு இயங்குகிற கட்சி. தேசிய அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஜனநாயகத்தின் மீது மோடி அரசு இன்றைக்கு தொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட அந்த தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் திருத்தம் மேற்கொண்டால் 70 லட்சம் பேர் வாக்காளர் இல்லாதவர்கள் வாக்காளர்களாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் இது தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய ஏவல்காரனாக மாற்றி இருக்கிறது இந்த அரசு. கடுமையான விளைவுகளை இந்த சர்க்கார் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று ராகுல் காந்தி எச்சரித்திருக்கிறார். இந்த சூழல்ல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு வடக்கில் ராகுல் என்றால் தெற்கில் அண்ணன் ஸ்டாலின். ஆனால் இந்தியா கூட்டணி காட்டிலும் என்டிஏ கூட்டணி வந்து பலமான பாதையை நோக்கி தான் சார் போயிட்டு இருக்கு. அதாவது உலக நாடுகள் தலைவரில் யார் சிறந்த தலைவர் என்ற ஒரு கருத்து கணிப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம், மார்னிங் கன்சல்ட் நிறுவனம், அந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் உலகினுடைய முதல் செல்வாக்கு உள்ள தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடம் பிடித்துள்ளார். அமெரிக்க நாட்டை சேர்ந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். சிராக் பஸ்வான் பீகார், அவர் இன்னைக்கு இந்த கூட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அந்த நாட்டினுடைய உயர்ந்த விருதுன்னு வாங்கிட்டு வந்து இது ஒரு விளம்பர பைத்தியம். இது விருது அவங்க அதெல்லாம் கொடுக்குறாங்க. கேளுங்க, நீ உன்னை கூப்பிட்டு நீ போனியா? இன்னைக்கு நேற்றுக்கு கன்னத்தில் அரைந்தது மாதிரி அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உங்கள் பொருளாதாரம் செத்து போன பொருளாதாரம்னு சொல்லியிருக்கிறார். 25% முதல் 29% வரை இந்திய பொருட்களுக்கு வரின்னு அறிவிச்சிட்டார். பாகிஸ்தானுக்கு சலுகை காட்டுகிறார். நீ பாகிஸ்தானை பகை நாடாக கருதி பாகிஸ்தான் மீது ஒரு வன்மத்தை வளர்த்து அதிலே கிடைக்கிற அந்த வெளிச்சத்தில் உயிர் வாழ கருதுகிறது பிஜேபி. செத்து போன பொருளாதாரம்னு சொன்னதற்கு பிறகு ரியாக்ட் பண்ணீங்களா சார்? இந்தியா வந்து இப்போ 4வது இடத்துல இருக்காங்க சார் பொருளாதார வளர்ச்சியில். எங்க வளர்ந்துட்டு இருக்கு? ஆமா சார், 4வது இடத்துல இருக்காங்க இந்தியா.
எங்க எங்க ஜெர்மனியை முந்திட்டாங்க இந்தியா. சார், ஜெர்மனியை இந்தியாவையும் ஒப்பிடு செய்யாதீங்க. ஜெர்மனி சின்னஞ்சிறிய நாடு. இது 142 கோடி மக்கள் வாழுகிற நாடு. வறுமை கோட்டுக்கு கீழே வௌவால்களாக பஞ்ச பரம்பரையாக இருக்கிற மக்கள் எத்தனை கோடி பேர்? 50 கோடி பேர் இருக்காங்க. 30 ரூபாய் நித்த கூலி வாங்கி பிழைக்கிற மக்கள் 25 கோடி பேர் இருக்காங்க. இந்த நாட்டில் சுகாதாரம், கல்வி மறுக்கப்பட்ட மக்கள் 50% மேல் இருக்காங்க. ஜெர்மனி, போலந்தோட எல்லாம் இந்தியாவை ஒப்பிடாதீங்க. இங்க சமூக பொருளாதார அரசியல் இன்னைக்கு பள்ளத்தில் விழுந்து கிடக்கு. நீங்க எப்படி வளர்ந்த நாடுன்னு சொல்லுவீங்க? வளர்ந்த நாடு, மக்கள் வளர்ந்து இருக்கிறார்களா? ஒண்ணு வேண்டாம். நீங்களே இன்னைக்கு போய் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்து பாருங்க. அப்பன்னா வலி தெரியும். இந்த நாட்டில் ஊர் சுற்றி உலகம் சுற்றி ஒரு விளம்பர வெளிச்சத்தில் உயிர் வாழுகிற பிரதமர் இந்த நாட்டை இன்னைக்கு சதுப்பு நிலத்தில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். செத்து போன பொருளாதாரம்னு அறிவிச்சிட்டாங்க. அவருடைய டொனால்டு ட்ரம்பினுடைய பேர் 30 தடவை அவர் நான் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அறிவித்த பிறகு கூட ட்ரம்புக்கு பேரை கூட நாடாளுமன்ற விவாதத்தில் சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர் இந்தியாவின் பிரதமர். இந்திரா காந்தியோட சாதனையை முறியடிச்சிட்டார் சார். தொடர்ந்து 11 ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்த 2வது இடத்துல இருந்த இந்திரா காந்தி இப்ப மோடி முறியடிச்சிட்டாரு. ஒருவேளை 2029ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நேருடைய சாதனையை முறியடிப்பான்ற ஒரு தகவல் வெளியாகி வருது. அதனால நாட்டுக்கு என்ன பலன்? உனக்கு தானே பலன். நாட்டுக்கு என்ன பலன் சொல்லு. 5 ஆண்டு திட்டங்களை நேரு கொண்டு வந்தாரு. ஐஐடி அவரு கொண்டு வந்தாரு. ஐஐஎம் அவரு கொண்டு வந்தாரு. என்எல்சி அவரு கொண்டு வந்தாரு. பெல் அவரு கொண்டு வந்தாரு. நீ என்ன கொண்டு வந்த? நீ ஊர்தாலி எடுத்திருக்க. நீ இந்த நாட்டில் இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிற. இன்னைக்கு அதைத்தான் செய்கிற. நேருவா நீ? இந்திராவா நீ? இந்திரா இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாள்ல சந்தித்து முறியடித்தவர்கள். உலக வரலாற்றில் பூமி பந்தில் வங்காளதேசம் என்ற ஒரு நாட்டை கருவில் சுமந்து ஈண்டெடுத்த தாய் இந்திரா. நேரு இந்திராவிடையில இவர் ஒப்பிடாதீங்க சார். நேரு இந்திரா காந்தி ஒப்பிடா சொல்றீங்க. அப்படி இருந்தும் மோடி அவர்கள் குஜராத்ல தொடர்ந்து 3 முறை இந்தியாவோட 3 முறை பிரதமர் ஆயிருக்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தானே. அதாங்க அவங்க அரசியல் என்னன்னு கேக்குறேன். அவங்க அரசியல் என்ன? இந்த அரசியலை எதிர்த்து தான் இந்த நாட்டுல பிரச்சாரம். இனிமேல் மக்கள் ஓட்டு போட தேர்ந்தெடுக்காங்க சார். ஓட்டு போட்டு தான் தேர்தல். நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கிட்ட, தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கிட்ட. இந்த நாட்டில் நீ இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது அமைப்புகளை பூரா இன்னைக்கு விலைக்கு வாங்கிட்ட. இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் அரசியல் இல்லை. எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம் வலிமையாக வருகிறது. இதுக்கு பேர் அரசியல் கிடையாது. வேற என்ன சார்? இதுக்கு பேர் அரசியல் இல்லை. இதுக்கு பேர் காட்டு மிராண்டித்தனம். இப்போ நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய 50 முழக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னாக்கா வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்றது. இப்போ தமிழ்நாட்டில் 1967 இருந்து 2025 வரையில திமுக ஆட்சி ஏறக்குறைய 26 ஆண்டுகளுக்கு மேல நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வன்முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா? வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா? வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது. வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது சொல்றீங்க. எதை சொல்றீங்க சார்? இப்போ எந்த கிராமத்திலையும் போய் பாருங்க, எல்லாரும் 3 வேளை சாப்பிடுறாங்க. எல்லா கிராம மக்கள் சாப்பிடுறாங்களா 3 வேளை? எல்லா கிராம மக்களும் சாப்பிடுறாங்க. தனிநபர் வருமானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியே உயர்ந்திருக்கா சார்? எல்லாம் உயராது. அவன் செய்ய தொழிலை பொறுத்து தான் வருமானம். எல்லாரும் 3 வேளை சாப்பிடுறாங்க. வன்முறை எப்படி ஒழிந்தா சொல்றீங்க? வன்முறை ஒழிந்து விட்டதா? வன்முறை ஒழிந்து விட்டது. ஜாதி கலவரம் இருக்கா ஐயா? இப்போ கூட நெல்லையில ஆணவ படுகொலை. ஆமா, ஆணவ படுகொலை, ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்திருக்கு. ஆணவ படுகொலை தொடர்ந்து தினந்தோறும் படுகொலை நடக்குது. பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு அரசு மட்டுமே ஒரு தீர்வை எட்ட முடியாது. இந்த நாட்டில் சாதிக்கு எதிராக பெரியார் பாதையில் நின்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, மதம் சாராத எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கிறது. ஒரு சுழற்சங்கம், ரோட்டரி கிளப்,
ஒரு லயன்ஸ் கிளப், ஒரு கல்லூரி, ஒரு பல்கலைக்கழகம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே இந்த பிரச்சாரத்தை செய்யணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ளது. ஆமா, இதை உடனடியாக செய்யணும். ஒவ்வொரு ஊரிலும் அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவை கண்காணிப்பதற்கு ஒரு எந்த விதமான ஆசாபாசமும் இல்லாத ஒருவர் முன்வர வேண்டும். அப்படி முன்வந்தா முடிச்சிட முடியும். சாதி ஆணவ படுகொலை என்பது ஒரு நாகரிக சமூகத்தினுடைய அடையாளம் அல்ல. சாதி இல்லாத ஒரு சமூகம்தான் தமிழ் சமூகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன சமூகம் தமிழ் சமூகம். நாராயண குருவிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாங்க. நாராயணகுரு சொன்னார், பார்த்தால் எப்படி தெரிகிறதுன்னு கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டவர் சொன்னார், பார்த்தால் எப்படி தெரியும்னு கேட்டார். நாராயணகுரு பதில் சொன்னார், பார்த்தால் தெரியாத ஜாதி சொன்னா எப்படிடா தெரியும்னு கேட்டார். அது மாதிரி சாதிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சார யுத்தத்தை, பர்பகண்டா வார், தமிழ்நாட்டில் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் ஏற்கனவே சாதி ஒழிப்பு விருது பெற்றவர். ஆசிரியர் வீரமணி எனக்கு தந்தார். சாதி ஒழிய வேண்டும் என்றுதான் பெரியார் கைத்தடி எடுத்து சாதிக்கு எதிரான போர் தொடுத்தார். சாதியை ஒழிக்க வேண்டும் முடியாது, ஏனென்றால் இது மதம் தந்தது என்றார்கள். அப்போ மதத்தை ஒழிப்போம் என்றார் பெரியார். மதத்தை ஒழிக்க முடியாது, கடவுள் தந்தது என்றார். அப்படி என்றால் கடவுளை ஒழிப்போம் என்றார் பெரியார். ஆகவே சாதியினுடைய வேர்கள் எங்கே ஆழமாக ஊங்கி இருக்கிறதோ அந்த வேர்களை வேரோடும் தூரோடும் வெட்டி சாய்ப்பதற்கு தமிழ் சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒன்று வர வேண்டும். அதுவும் இளைய தலைமுறை, பூத்து வரக்கூடிய புதிய தலைமுறை, கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்கே சாதி உணர்வு இருக்குமானால் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து இளைஞர்களுக்கு அது சம்பந்தமான பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு ஊடகத்தின் மூலமாக நாஞ்சில் சம்பத் உரிமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் வன்முறை என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்பதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? வன்முறை என்பது அடுதலும் தொலைதலும் புதுவதன்று, இது உலக இயற்கைங்கிறது பழைய பாட்டு. வன்முறை உங்களுக்கு எனக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை இருக்குமானா நீங்க திடீர்னு ஓங்கி என்ன அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வன்முறை தான். இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. இல்ல, கொலை நடந்திருக்குல்ல, டெய்லி கொலை நடக்குது. இல்ல, அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்க முடியாது. நேற்றுக்கு கவின்குமார் அந்த கொலை கூட ஒரு மருத்துவமனையில பார்க்க வந்த இடத்துல அப்படி திடீர்னு கூட்டிட்டு போய் கொண்டான். இது இட் இஸ் ஈவென்ட், இது ஒரு சம்பவம். இது தடுக்க முடியாத சார்? தடுக்க முடியல. காவல்துறை, அரசாங்க அதிகாரிகள், முடியல, ஆட்சியாளர்கள் இருந்து தடுக்க முடியலன்னா அதற்கான ஒரு சூழல் நேரமும் வாய்க்கல. ஏன்னா முன்கூட்டியே கலகமோ பகையோ முன்விரோதமோ இருக்கிறது மாதிரி யூகிப்பதற்கு எந்த அடையாளமும் இல்லை. ஒரு வயதானவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து பார்க்க வந்த இடத்துல இது நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தினுக்கு பின்னால ஜாதி ஆணவம் தான் இருக்கு. ஆகவே ஒட்டுமொத்தமாக சாதி ஆணவத்தை இந்த நாட்டில் சாய்ப்பதற்கு நாம் எல்லாம் உழைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் இப்போ குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதன் மூலமாக இந்த வன்முறையை ஒழிக்க முடியுமா, இல்ல கூடுதலான சட்டங்களை கொண்டுட்டு வருவது மூலமாக தடுக்க முடியுமா? சட்டம் போட்டு தடுக்க முடியாதுங்க. இது பிரச்சாரத்தின் மூலமா தாங்க தடுக்க முடியும். விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும், அப்ப தடுக்க முடியும். சரி சார், வன்முறை ஒழிக்க முடியலன்றது ஓகே, வறுமையை ஒழிச்சுதான் சொன்னீங்க. இப்போ நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டா அந்த நாமக்கல் மாவட்டம் மற்றும் அதை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் 2500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள், வறுமையில் வாழக்கூடிய மக்கள், கடனில் சிக்கி தவிக்கும் மக்களை இடைத்தரகர்கள் மூளை செலவு செய்து கிட்னியை எடுத்துட்டு இருக்காங்க சார். ஏறக்குறைய 2500 பேர் ஒற்றை கிட்னி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது காரணம் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னாக்கா வறுமை, ஏழ்மை, கடன் தொல்லை. இதனால தான் நாங்கள் கிட்னியை 5000க்கு 10,000க்கு 20,000க்கு 30,000க்கு நாங்கள் வித்துட்டோம். அதாவது ஆடு மாடுகளை கசப் கடைக்கு கொண்டு போகிற மாதிரி ஏழை எளிய மக்களை மருத்துவமனை கொண்டு போயிட்டு அறத்தை கிட்னி எடுத்தது ஏன் அரசாங்கம் தடுக்க முடியல? அரசாங்கம் தடுக்கணும்.
அரசாங்கம் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கேட்டா வறுமைன்னு காரணம் சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க ஏன் வித்தின்னு கேட்டா வறுமை தான் காரணம்னு சொல்றாங்க. இல்ல கல்யாணத்திற்கு காத்திருக்கிற பெண்ணை கரை சேர்க்க முடியவில்லைன்னா தன்னுடைய சிறுநீரகத்தை விற்றாவது மகளை கரை சேர்க்க வேண்டும் என்று கருதுகிற இந்த ஒரு சமூக சூழலை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இது எங்கெல்லாம் நடைபெறுவதை உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய பணிகளை செய்ய வேண்டும். அது செய்வாங்கன்னு தான் நான் நம்புறேன். இல்ல இந்த 4.5 வருஷத்துல செய்திருந்தா ஏன் சார் கிட்னி வந்து திருடப்படுகிறது? 4.5 வருஷத்துல செய்திருந்தால் அப்ப ஏன் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை நடந்திருக்கு 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நாளுந்தோறும் நடந்துட்டு இருக்கு. கேட்டீங்களா? இந்த அதாவது அதான் கேட்குறேன். இதுல வந்து ஏழ்மை ஒரு காரணம். ஏழ்மையை ஒழிப்பதற்காகத்தான் அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. என்னெல்லாம் திட்டம் இருக்கிறதுங்க கூட இந்த நாட்டில் பொதுமக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அண்ணா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு இன்னைக்கு பொதுமக்களிடத்தில் வாங்குகிற மனுக்கள் மீது உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு தான் அதில் பொறுப்பு அதிகம். ஆமா சார். அவர் இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும், இது அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எப்படி கொண்டு போக வேண்டும். தட்டாமல் திறக்கிற கதவு தான் முதலமைச்சருடைய கதவு. தட்டினால் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற நிலையை தாண்டி வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டிய முழுதும் தருவோயினின்னு மாணிக்கவாசகர் பாடினார். மக்களுக்கு எது வேண்டும் என்று கருதுகிற ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இதை சரி செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாம இந்த கிட்னி திருட்டு சம்பவம் நடைபெற வாய்ப்பில்லை. ஏன்னா முதலமைச்சர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறை எல்லாமே தமிழ்நாட்டில் அவ்வளோ கட்டமைப்பில் இருக்கின்றது. இருந்தும் வந்து ஒரு மருத்துவமனையில தவறுதான். அது நான் நியாயப்படுத்த விரும்பல. இத படித்த மருத்துவர்களை செய்கிறார்கள். ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னாக்கா ரேஷன் கார்டு வாங்கணும், ஆதார் கார்டு வாங்கணும். ஆனா இவங்களோட கிட்னி எடுக்கிறப்போ எந்த ஆவணமும் வாங்கவில்லையாம். படித்த மருத்துவர்களை இதை செய்கிறார்கள் தான் கொடுமை. அது மாதிரி இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ல நடந்த முறையீடுகளை அமைச்சர் மாசு கண்டுபிடித்து அந்த மருத்துவமனைகளையே இயங்காமல் தடுத்தார். அது மாதிரி நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தந்திருக்கிற செவியின் மூலம் இதை முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்துவார் என்றே நான் நம்புகிறேன். இல்ல மாசு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னாக்கா இது வந்து கிட்னி திருட்டு கிடையாது, இது முறைகேடுன்னு ஒரு பதில சொல்லியிருக்காரு அவர் மாசு. அவர் தான் துறைக்கு அமைச்சர், அவர் தான் இந்த குற்றத்தை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார். அவர் சொன்ன பதில் சரியா இருக்கின்றதா? இது வந்து திருட்டு இல்ல முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, முறைகேடு தானே இது. இது முறைகேடு தான், திருட்டு கிடையாது, முறைகேடு. குறைந்த விலைக்கு தன்னுடைய சிறுநீரகத்தை விற்க வேண்டிய அளவுக்கு அவங்க நிலைமை வந்திருக்குன்னா அந்த மக்களினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஒரு கும்பல் இயக்கிறது. இது முறைகேடு தான், இது திருட்டு கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் வந்து அந்த வறுமையை பயன்படுத்தி குறைந்த விலைக்கு வாங்கி கடத்தி விற்பனை செய்யக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. சமீபத்தில் பரபரப்பாக வந்த செய்தி. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து தீர்வு காணணும் சார். அதாவது ஒரு உடல் உறுப்பு வந்து திருடப்படக்கூடாது, குழந்தைகள் வந்து கடத்தப்படக்கூடாது. ஸோ இது ஏன் அரசாங்கத்தை தடுக்க முடியாது? அரசு இயந்திரம் மிகப்பெரிய இயந்திரம் இல்லைங்களா சார்? அரசாங்கம் தடுக்க தான் மருத்துவமனை இருக்குது, தடுத்துக்கு தான் காவல்துறை இருக்கு, அது செய்துட்டு தான் இருக்காங்க. இந்த குழந்தைகள் கடத்தல் விற்பனை, குழந்தைகள் கடத்தல் விற்பனையும் தடுக்கத்தான் செய்யறாங்க. தடுத்திருந்தா நடந்துக்கா சார்? விற்பனை செய்யப்பட்டிருக்கு சார். அதை விற்பனை செய்யப்பட்டிருக்கு, அதை தடுக்க வேண்டிய பொறுமை காவல்துறைக்கு, அதை அவங்க செய்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் திமுக வெற்றியை பாதிக்காதா? அதெல்லாம் பாதிக்காதுங்க. திமுகவுக்கு வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஓகே சார். அது கல்வெட்டு. ஏன்னா 1,17,00,000 பேர் உரிமை தொகை பெறுகிற பெண்கள், 50 லட்சம் பேர் விடியல் பயணம் மேற்கொள்ளுகிற பெண்கள் பேருந்துல. முதலீட்டை ஈர்ப்பதில் குஜராத்தை முந்திக் கொண்டு முதலிடத்தில் வந்திருக்கிறது. அரசு வேலைவாய்ப்பு TNPSC அதை தாண்டி
மாவட்டந்தோறும் வேலை வாய்ப்பு முகாம்களை உருவாக்கி வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கடமையை இந்த அரசு சத்தம் இல்லாமல் இன்னைக்கு செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய மக்கள் நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.